ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு ஒரு 6 மணி 5:59 ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோன்னா, இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி இல்லையா? ஸோ வந்து நைட்டே வந்து இந்த சுண்டல் கிண்டல்லாம் ஊற வச்சுட்டேன், வெள்ளை சுண்டல். சரி, நான் யோசித்தேன் சாயந்தரம் சமையல், ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் சாயந்தரம் தான் சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறம் யோசித்தேன், சரி சாயந்தரம் வேலை செய்யணும்னா நம்ம சுறுசுறுப்பாக இருக்காது. காலையில் இந்த மாதிரி சுறுசுறுப்பாக எழுந்துச்சி வேலை செஞ்சால் தான் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து சாமி கும்பிட்டுலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல், அதுக்கப்புறமா வந்துட்டு அது எல்லாம் செய்யறது தான். பால் கொழுக்கட்டை நான் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது, ஒரே ஒரு வாட்டி மட்டும் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு உளுந்த வடை செய்யலாம்னு ஒரு பிளான்ல இருக்கு. ஆனால் இன்னும் உளுந்து வாங்கி வந்து ஊற வைக்கல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரசாதத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி போய் கோலங்களை வந்து போட்டுட்டு வந்துருவோம். இன்னைக்கு வந்து ஒரு கோலம் வந்து யூடியூப்ல பிட் அடிச்சு வச்சிருக்கேன், அந்த கோலம் தான் வந்து போட போறேன். அதுக்கப்புறமா நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் போய் கோலம் போடுற நேரம் 2-3 வீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து கோலம் போட்டாங்க. இருந்தாலும் நம்ம நல்லா வெளிச்சத்தில் போய் கோலம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இருட்டை கண்டா கொஞ்சம் லைட்டாக பயம், புது ஊர் வரையா, அதனால தான். நான் இன்றைக்கி போட்டிருந்த கோலத்தை நான் ஒரே இதில் மக்கப் படிக்கலான்னு நினச்சேன். ஆனால் அது வந்து இடையில எனக்கு டவுட் வந்துருச்சு. அதனால் என் தங்கச்சியோட ஃபோனை வந்து கையில் வச்சுக்கிட்டே பார்த்து போட்டுக்கிட்டு இருந்தேன். ஏரியாலேயும் வந்து நான் மட்டும் தான் வந்து விநாயகர் கோலம் வந்து போட்டிருந்தேன். மீதி எல்லா பேர் வந்து ஏதோ நெலி கோலம்லாம் போட்டிருந்தாங்க. நமக்கு இந்த கோலமே வர மாட்டேங்குது. ஆனால் இந்த நெலி கோலமெல்லாம் எப்படி தான் வந்து போடுறாங்களோ, பயங்கர திறமைசாலிப்பானா. எங்கள் அம்மாவும் நல்லா கோலம் போடுவாங்க, என் தங்கச்சியும் நல்லா கோலம் போடுவாங்க. இங்கே பார்த்தீங்களா நம்மளோட கோலத்தை ஃபுல்லாக வந்து பினிஷ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த கோலத்தையே நான் வந்து போட்டிருப்பேன். பிட்டடிச்சு போட்டுக்கிட்டு இருந்த ஃபோனில். கோலத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமா வந்துட்டு கீழே வந்து விநாயகர் சதுர்த்தி விஷ் பண்ணியாச்சு நம்மளோட தெருவில் இருக்கவங்க, இந்த கோலத்தை பார்க்குறவங்களுக்குலாம். ஆனால் போடும்போது கூட தெரிலப்பா. ஆனால் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நிஜமாலுமே விநாயகர் மாதிரி இருக்காருப்பா. என்னால் நம்பவே முடியலை. நம்ம கையில் இவ்வளோ திறமைகளை வச்சுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி என்ன நானே வந்து தேத்தி கொடுத்துட்ருந்தேன். ஆனால் நல்லா கோலம் போட தெரிஞ்சவங்களாம் வந்து பொழிச்சுன்னு தெளிக்கக்கூடாது. பழச்சி போட்டு சின்ன பிள்ளை தானே, கொஞ்சம் பாராட்டிட்டு போங்க. நம்மளோட குட்டியான க்யூட்டான அழகான விநாயகர் வாசலே வரவைத்தாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் வந்து சொல்லுங்கள். இப்போ வாங்க குடுன்னு மேலே ஓடி போய் கடன்னு எல்லா வேலையும் ஆரம்பிக்கலாம் வாங்க. இன்னைக்கு மெயினாக தேவைப்படுறது வந்து இந்த தேங்காய் தான். முதல்ல இந்த தேங்காயை வந்து 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் தண்ணியை குடிச்சுக்கணும். சூப்பராக இருக்குது. காலையில என் மூஞ்சி வந்து அண்டா சைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம். காலையிலே குளிச்சுட்டு இந்த மாதிரி வந்து தலைமணி தான் வாரி இருக்கு. அதனால தான் மூஞ்சி வந்து இப்படி பொப்புன்னு இருக்கு. இந்த சாமி கும்பிடாம வேறு துணி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கிச்சனுக்குள்ள அவிய போகிறோம்ல, அதனால வந்து கசாகசான்னு இருக்கும்ட்டு நம்ம வேறு எந்த ட்ரெஸ்ஸும் போடலை. தேங்காய் ஃபஸ்ட்டு திருவி வச்சிட்டோம்னா பால் கொழுக்கட்டைக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வேறு எதுக்காக தேவைப்படுச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து தேங்காய் ஃபஸ்ட்டு வந்து திருவிக்கணும் ஃபுல்லாக. என் புள்ள குட்டிங்க பூரா என் தங்கச்சியெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம முதல்ல வேலையை பார்த்துருவோம். அதுக்கப்புறமா ஏன்னா இன்னைக்கு வந்து நல்ல நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 9:15 10:15 தான். நம்ம அதனால கொஞ்சம் வந்து பொறுமையாக சொல்ல முடியாது, ரிலாக்ஸாக வந்து வேலை பார்க்கலாம். ஏன்னா இவங்களுக்குலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டே இன்னைக்கு இதை தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். வேறு எதுவும் செய்ய போகிறது கிடையாது. பால் கொழுக்கட்டை உளுந்தவடை வந்து செய்யணும்னு ஒரு ஆசை. வந்து குடுன்னு ஓடி போய் உளுந்து வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அலசிட்டு ஊற போட்டாச்சு. எனக்கு வந்து உளுந்த வடை சாப்பிடும் போல பையன். தங்கச்சி வேறு கேட்டாலா, அவர் சக்கரை பொங்கல் வேறு கேட்டா. சரி அது டைம் இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு உளுந்த மட்டும் தான் ஊற போட்டுருக்கே. தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அடுத்து வந்து பால் கொட்டை ரெடி பண்ணலாம். பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். பால் கட்டைன்ற பாருங்க. சுண்டல் வந்துட்டு நைட்டே ஊற வச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, வந்துட்டு வேக போட்டுக்கலாம் ஒரு அடுப்பில். ஐயோ தேங்காய் பால் வேறு எடுக்கணுமா? இட்ஸ் ஓகே. தேங்காய் பால் நான் கழுவிட்டு தான் நைட்டு ஊற போட்டிருந்தேன். இதுவே நிறைய இருக்கும் போலையே. என் தங்கச்சி அப்போவே கம்மியாக ஊற போட சொன்னால் நான் வந்து ஒரு குண்டா சைஸில் ஊற போட்டுச்சிருக்கேன். சரி இட்ஸ் ஓகே. இன்னைக்கு வந்து காலையில் மத்தியானத்துக்கு இதே தான். இன்னைக்கு நம்ம மத்தியானத்துக்கு லஞ்ச் ரெடி பண்ணுறதா இல்லை. இதெல்லாம் காலை மட்டும் தான் அடுத்த வேலை. இதுக்கு தான் காலையிலே சாமி மட்டும் நமக்கு வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கு. உப்பு வந்து கொஞ்சோண்டி வந்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கக்கூடாது, சாமிக்கு தானே பண்ணுறோம். கொஞ்சமாக வந்து போட்டுப்போம்.
ஒடியா ஒடியா. விசில் வச்சுட்டு எங்கள் அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பால் கொழுக்கட்டை எங்களுக்கு செஞ்ச ஞாபகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க வேலைக்கு. லைக் வேலைக்கு சும்மா ரன்னிங் ரேஸில் ஓடுறதில்ல, ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போனாங்கன்னா நைட்டு தான் வந்துட்டு வருவாங்களா. அதனால் எதுவுமே வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு நேரமே கிடையாது எங்களுக்கு. ஆனால் கேட்டால் செஞ்சு கொடுப்பாங்க, நாங்கள் தான் வந்து கேட்க மாட்டோம். சரி எதுக்கு அவங்களை கஷ்டப்படுத்திட்டு, அவங்களே சாயந்தரம் இல்லை நைட்டு வந்து கொஞ்சம் நேரம் தான் ஃப்ரீயாக இருப்பாங்க, நம்ம வந்து எதுக்கு அப்படின்ட்டு நம்மளே வந்து செஞ்சது. அங்கே போனாலுமே நான் தான் முக்கால்வாசி சமைச்சிப்பேன். இதுன்னு கேஸ் இப்படி எரியுது, நானே வந்து சமைச்சிப்பேன், அம்மாவெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறமா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால், இதுதான் வந்து மெயினாக வந்து எடுக்கணும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாகவே நம்ம தேங்காய் பால் எடுத்துருவோம், ஏன்னா அப்போ தான் பால் கொழுக்கட்டை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வந்துட்டு வைக்கோம். கவி சமாளிடி கவி, இங்கே சமைச்சிக்கிறேன், நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். என்னப்பா வச்சு இப்போ தான் ஆரம்பமே அமர்க்கிழமை இருக்கு. என் பையன் எழுந்திரிச்சிட்டேன். என்னடா வா உனக்கு அம்மா போமகிறான்னு தட்டுமாப்பா. சரி அம்மா போமகிறான் வந்து சுடுதண்ணி இதில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா நம்மளோட இடியாப்ப மாவு இதில் வந்து எவ்வளோ போடலாம், கப் எடுத்துக்கலாம். 1 கப் மட்டும் போடுறேன், அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தான் உருண்டை பிடிக்கணும். 1 கப் போட்டால் சரியாக இருக்கும். 1 கப் போதும். ஆமாம் சுண்டல்லாம் வேறு இருக்குல்ல, நிறையெல்லாம் நம்ம வந்து அது நம்ம உருண்டை குட்டி குட்டியாக பிடிக்கும் போது நிறைய வந்துடும் 1 கப்புக்கு. ஆனால் தண்ணி வந்து நான் மெஷர் பண்ணி வைக்கல, ஒரு குத்து மதிப்பாக ஒரு சொம்பு வந்து வச்சுருக்கேன். தண்ணியில் வந்து கொஞ்சமாக, ஐயோ தண்ணி வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா வேண்டாம், நெய்யை வந்து அரிசி மாவில் ஊற்றிக்கிடுவோம். ஸ்பூனு ஓகே, கொஞ்சமாக வந்துட்டு நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் மட்டும் உப்பு போடுங்க, ஜஸ்ட் ஒரு அந்த ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணுறக்காக கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும். தண்ணி இன்னும் கொதிக்கல, அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் பால் கொஞ்சம் அரைச்சிக்கணும். ஒரு டைமை கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. பொரி வந்து வெப்பமாக என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் சரஸ்வதி பூஜைக்கு தான் பொரி வைப்போம். ஆனால் இங்கே வந்து என்ன நல்லா வைக்கிறாங்கன்னா இந்த ஊரில் பொரி வைக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த கம்பு கருது இருக்குது பார்த்தீங்களா, கம்பு கருது, அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம இஷ்டம் தான் போல. ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் என்ன செய்வோம்னா வெறும் சுண்டல் கொழுக்கட்டை இதை மட்டும் தான் வந்துட்டு வைப்போம் விநாயகர் சதுர்த்திக்கு. அப்புறம் விநாயகருக்கு பூ இதெல்லாம் போட்டுருவோம், சாமி பூ தான் வந்து எங்கள் நைனா போடுவார், அவ்வளோதான். வேறு எதுவும். ஆனால் இங்கே வந்துட்டு அருகம்புல்லாம் போடுவாங்க விநாயகருக்கு. ஆனால் அங்கே அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த எருக்கம்பூ மாலையெல்லாம் கிடைக்குமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே எல்லா கடையிலுமே இந்த எருக்கம்பூ மாலை, அதுக்கப்புறமா வந்துட்டு அருகம்புல் எல்லாமே வந்து கிடைக்குது. நான் அது மட்டும் தான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த வருஷம் தான் நான் வந்து அருகம்புல் அதுக்கப்புறமா எருக்கம்பூலாம் வைக்க போகிறேன். போன வருஷம் நாங்கள் வச்சு சாமி கும்பிட்டப்பையோ, போன வருஷம் இல்லை, போன வருஷம் தம்பி பிறந்திருந்தான், அப்போ அம்மா வீட்டில் இருந்தான், அப்போ வந்து நாங்கள் கும்பிடலை. நாங்கள் என் பையன் அங்கேருந்து வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா வரியா கொழுக்கட்டை உருட்டுறக்கு? நான் வந்துட்டு தேங்காய் பால் அரைக்கலான்ட்டு தான் போனேன். அதுக்குள்ளே இங்கிட்ட வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் சூடு ஆடுற போது நம்ம வந்து பெருக்கிட்டு கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கலாம், நிறைய வந்து ஊற்றிடக்கூடாது. கொழுக்கட்டை அனைவருக்கும் செய்ய தெரியும், இருந்தாலும் வந்து நான் செய்யறத சொல்லணும் இல்லையா, அதுதான் வந்து சிறப்பு. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இது சூடு நல்லா ஆறிக்கிட்டு இருக்கோம். அதுக்குலாம் நம்ம 2 பாலையும் புளிஞ்சு வச்சுக்கலாம், தேங்காய் பாலை. ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும் போல். 1 கப் பெரிய கப்பில் தான் போட்டேன். இங்கே பாருங்க கொஞ்சம் நிறையவே தான் இருக்குது. குட்டி குட்டி உருண்டையாக பிடிக்கும்போது சரியாக போகும். எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு டம்ளரில் கொடுத்தா கூட ஓகே தான் பால் கொழுக்கட்டை. என் புள்ள குட்டிங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா அது இனிப்பு இல்லையா, அதனால. என்னோட குக்கரோட விசில் வந்து கொஞ்சம் உடைந்திருக்கு, டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால 4 பக்கம் விசில் பீச்சு கிடைக்குது. கேஸ்கட் வெளியே வருமா என்ன? ஐயோ ஆஃப் பண்ணிடுவா.
கிச்சனுக்குள்ளே வந்துட்டா தைரியம் தானாக வந்துடுது அப்படின்ற மாதிரி அங்கே கேஸ்கெட் வந்து இங்கிட்டு சைடு வழியே வெளியே வந்துட்டுருக்கு. இருந்தாலும் நாங்கள் கனக்கச்சிதமாக நின்றுக்கிட்டு இருக்கோம். இது வந்து 2ஆம் தேங்காய் பால். நம்ம இதே குண்டாலே வடிச்சு வச்சுட்டு வேற சின்ன பாத்திரத்துக்கு வந்து மாற்றி விட்டுருணும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பாத்திரங்கள்லாம் மிகவும் கம்மியான அளவில் தான் வந்துட்டு இருக்குது. இதை எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து இதில் 3ஆம் தேங்காய் பால் எடுத்து கூட நம்ம வந்து அதில் கூட வேக வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் செம்மையாக தான் வந்துட்டு இருக்கும். அதுக்காக இவ்வளோ தேங்காய் நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. தேங்காய் விலை 42 ரூபாய். உங்கள் ஏரியாவில் தேங்காய் விலை என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. இது நிறையா வந்திருக்கு. இது வந்து கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம அழகாக வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் ஏன் தேங்காய் பாலை பத்திரமா வைக்கவேன்னு சொன்னேன்னா, நம்ம ஹோட்டலில் கடை வேலை பார்க்குற அவசரம் அது ஹோட்டலில் கொட்டி பிடிச்சினா திருப்பி தேங்காய் ஊற்றி அரைச்சிட்டு கிடக்கணும். அதனால தான். ஏன்னா நம்மளோட கிச்சனே வந்துட்டு ஒரு அரண்மனை சைஸில் இருக்கா. அதனால நம்ம தான் வந்து பார்த்து பழகிக்கணும். இந்த கிச்சனை மாற்றுங்கடான்னு நானும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு, கேட்க மாட்டாங்களே. சக்க 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 சக்க. இது உருட்டுறது ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி உருட்டினதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா குட்டி குட்டியா இருக்குல்ல, அதனால இதை கடகடன்னு முடிச்சுட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை எங்கிட்ட வந்து செஞ்சுட்டு அங்கிட்ட வந்து சுண்டலை தாளிச்சுட்டு போயிட்டு விநாயகர் ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். விநாயகர் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு உளுந்த வடையை போட்டோம்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உளுந்து இப்பதான் ஊற வச்சிருக்கேன், எப்படி ஒரு மணி நேரமாவது ஊறணும்ல. ஸோ அதுக்கு தான். இங்கே பாருங்கள், சில இதெல்லாம் வந்து ஆக்டோபஸ் சைஸில் வந்து கேவலமாக இருக்கும். நீங்கள் ஒரே இதில் வந்து ஷேப் பிடிச்சி போர் அடிச்சிச்சு. அதனால இந்த மாதிரி கலர் கலராக டிசைனாக வந்து ஷேப் பிடிச்சாச்சு. நீ போயிட்டு வேக வச்சுக்கலாம். என் புள்ள குட்டி பூரா அழுக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தில் நான் வந்து கழுவிட்டேன். நம்ம வந்து மாவு இது பண்ணோம் இல்லையா, அதையும் நான் வந்து கழுவிட்டு அதுலேயே தான் வேக போட. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தண்ணி ஊற்றிட்டு அது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பால் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். கடகடன்னு 7 மணிக்கு ஆரம்பிக்கும் போது என்ன இவ்வளோ நேரம் இருக்குன்னு நினச்ச. மணி இப்போ வந்து 8:10 ஆகி போச்சு. ஏங்க பச்சரிசி மட்டும் வாங்கிட்டு வாங்க 1/4 கிலோ, கொஞ்சம் டக்குன்னு அது ஊற வைக்கணும். நான் சக்கரை பொங்கலுக்கு ஆமாம் இப்போ ஊற வச்சு இப்போ பொங்கலை வந்து 10:15 நல்ல நேரம். சுடுதண்ணியில் தேங்காய் பால் ஊற்றினா தெரிஞ்சிருமே. ஊற்றிக்குவோம், ஒன்றும் ஆகலை. இப்போ வந்து கொழுக்கட்டைகளை உள்ளே ஊறணும். அவ்வளோதான். இதில் நல்லா வந்து வந்துட்டு கிடக்கட்டும். மலைச்சாரல் மாதிரி. என்னங்க அப்புறம் அவனை வச்சுட்டு தானேங்க டெய்லி மாவு அரைக்கிறது எல்லாம் பண்ணுறேன். இல்லை உப்பு பார்க்கக்கூடாது தானே, பிரசாதம். நல்லா இருக்கும். கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு வந்து வெல்லம் வந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி வெள்ளத்தை முன்னாடி ஊற்றிட்டுனா நான் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டு தண்ணியில் புத்தம் வரேன். வெள்ளப்பாகையுமே நான் தண்ணியாக எடுத்துட்டேன் போல. ரொம்ப தண்ணியாக எடுத்து போல. அவ்வளோதான். சக்கரை பொங்கலுக்கு வந்து அரிசி வந்துருச்சு, விசில் வந்துருச்சு. அதை மட்டும் இது போட்டு இறக்கிட்டு வடமாவுது அரைஞ்சிட்டு இருக்கு. அவ்வளோதான். என் வீட்டுக்கார போல சொன்னப்ப நிறைய தண்ணி ஊற்றி விட்டாங்க போல. ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். வடை ஷேப் எப்படி வரும்னு தெரில. போன வாட்டி நம்ம அதே வரலட்சுமி ஆடி பெருக்கு போட்டோம்ல, அந்த மாதிரி ஷேப் கிடைக்குமா இல்லை பார்ப்பேன். வடை ஷேப்புக்கு வரல அப்படின்னா போட்டு இது பண்ணி விட்டுருவேன். இப்போதைக்கு சுண்டல் மட்டும் தான் ரெடி ஆயிடுச்சு. இந்த இது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஆனால் கலர் வந்து வரல. வெள்ளம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணுமா என்னமோ தெரியல. பிடிச்சி வருதா? இங்கே பாருங்க, கலர் வந்து லைட்டாக தான் வந்துருக்கு. சரி இட்ஸ் ஓகே. நம்ம வெள்ளத்தோட கலர் வந்து லைட் ப்ரௌன் கலர். சக்கரை பொங்கலுக்கு வச்சிருந்தேன். அரிசி ஒழுங்கா வேகலைன்னு திருப்பி விசில் வச்சிருக்கேன். இது வடைக்கு வந்து கரைச்சாச்சு. சரி கரைச்சாச்சுட்டு அரிசி மாவு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டாச்சு. அவ்வளோதான், வடைக்கு போட்ட வேண்டியதான். வந்து அண்டை கொடுக்க வச்சுக்கோங்க. இப்போது இடவசதி இல்லை. என்ன விட்டுறாமா நீ வரியா? என் பொண்ணு வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு நாள் அவளை எடுக்க சொல்லிட்டேன். அதுல இருந்து வந்து அவள்
நம்ம வந்து பெரிய பெரிய வெங்காயம் வந்து போட்டுக்கணும். கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணணும். போட்டோன்னே அது சேர்ந்துருச்சு. நம்ம கிரைண்டரில் அடித்தோம்னா நல்லா பொக்கிட்டு வரும். சூப்பர். நம்ம வடை மாஸ்டராக ப்ரொமோட் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி பேசாமல் நம்ம ஒரு வடை கடையை வீட்டு முன்னாடி போட்டு உட்கார வேண்டியது. அங்கே பாருங்கள் எவ்வளோ பொஃப்னு வருதுன்னு. ஒரு ஆள் உளிச்சு கொட்டிட்டு போகுது. பொறாம வேற ஒன்றும் இல்லை. சக்கரை பொங்கல் வேற இப்போ வெந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மணி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வடையை எடுத்துட்டு சக்கரை பொங்கலுக்கு வெள்ளத்தை ஊற்றி முந்திரியை கொட்டினா அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து விநாயகரை அலங்காரம் பண்ணோம். மணி வந்து கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 9 ஆயிடுச்சுல, 8:45 8:50 இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டு வாட்ச் வேறு நின்று போய் கிடக்குது. அவ்வளோதான்ப்பா. பர்ஃபெக்டாக ஓட்ட வரல, இருந்தாலும் சிறப்பாக வந்திருக்கு. எதுக்கு இந்த நாய் ஒரு உளுந்த வடையை போட்டு இவ்வளோ அலப்பறையை கூட்டுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் எனக்கு இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். உளுந்த வடையெல்லாம் வாழ்க்கையில் எனக்கு வந்து வருமானு சொல்லி நான் வந்து யோசிச்சிருக்கேன். ஆனால் அது இந்தளவுக்கு நான் போடுவேன், இந்தளவுக்கு நமக்கு திறமை இருக்கா அப்படின்றத யோசிக்கும் போது ஆஹா அப்படி இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்த வடை எப்படி போடணும்னு டிப்ஸ் வேணுன்னா கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து கொடுக்குறேன். பொங்கலும் வந்து ரெடியாகி விட்டது. இருக்கட்டும். இங்கிட்ட வந்து வடையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை நல்லா வந்து ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆறிடுச்சு. இதில் வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சு அதை அப்படியே வந்து ஊற்றுவேன். கம்ப்ளீட்டாக ஆறலை, ஓரளவுக்கு வந்து ஆறிடுச்சு. ஏன்னா இதை இப்போ ஊற்றி விட்டால் தான் அது சாமிக்கு படைக்கும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். அவ்வளோதான். ஆனால் ஏன் வெள்ளை கலராக மாறிடுச்சு இந்த பால் கட்டை? வெள்ளை கலர் வந்துட்டு சரி வெள்ளத்தோட கலர் வந்து லைட்டாக இருந்தனால அப்படியே லைட்டாக மாறிடுச்சு. அவ்வளோதான். எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அருகம்புல்லை வந்து சரி பிள்ளையாருக்கு பேக் சைடு வைக்கலாம். என்னோட பிள்ளையார் வந்து குட்டி பிள்ளையார் தான் இருக்குது. அதனால சரி இந்த இதை வந்துட்டு பேக் சைடில் வச்சு பேக்ரவுண்ட் மாதிரி வச்சு செட் பண்ணலான்னு ஒரு யோசனை. சரி ஓகே, அதுக்கு தான் வந்து கட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு பூ கட்டவே தெரியாது, இருந்தாலும் வந்து பிள்ளையாருக்காக கொஞ்சம் வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கட்டிட்டு நம்ம டெக் பண்ணி என்னோட புள்ள குட்டிகளை பூரா என் வீட்டுக்கார அவங்க அக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் இங்கே இருந்தால் இது பண்ண நம்ம கீழே தான் வந்து பிள்ளையார வைக்க போகிறோம் டேபிளில். அதனால நம்ம இது பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அட்டை வந்து எடுத்திருக்கோம். அதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தாலும் சரி கட்டி கட்டி வச்சுருக்கோமா இருக்கும்ல, அதை இந்த மாதிரி இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்ட போகிறோம். என் தங்கச்சி தான் வந்து ஒட்ட போகிறா. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவள் தான் வந்து இந்த ஐடியா கொடுத்தா. நான் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் மாதிரி வச்சிருவோன்னு யோசித்தேன். பட் ஆனால் வந்துட்டு எங்களுக்கு வந்து மனை வந்து பார்த்திங்கன்னா எம்பிடிக்காண்டி மனை தான், பிள்ளையார் குட்டி பிள்ளையார் தான். அதனால் இதுக்கு தாங்குற மாதிரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் வைக்கணும். குட்டி குட்டி தயவு செஞ்சு எதாவது பண்ணிடாத ப்ளீஸ்டா குட்டி. அப்பா போட்டுறவா? ஓகேவா? தேங்காய் உடைக்க வேணாமாங்க? இது இந்த சாமி எங்களுக்கு எங்க இருந்துச்சு? விநாயகருக்கே பூ சுத்தியாச்சு. ஓகேவா? நல்லா இருக்கா?
குட்டி திண்ணூறு வச்சா டெலிவருக்கு தெரியாதே. ஓகேவா, வச்சாச்சு போ. எங்க வீட்டோட விநாயகர் சதுர்த்தி பூஜை இன்னைக்கு வந்து சிறப்பா கொண்டாடிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகரோட டெக்கரேஷன் எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வீட்ல எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான், இந்த vlog இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அவளுக்கு ஒர்க் பண்ணுங்க. அவளை இந்த சொல்றேன். எந்த பிளேட்ல வச்சு தர வடை நான் போடுறது கீழே எழுதிட்டு இருந்தேன்.